டாஸ்மாக் நிர்வாகத்தில் சட்டவிரோத செல்வாக்கு செலுத்திய குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள ஐபிஎஸ் அதிகாரியின் சகோதரர் ரதேஷ் ராஜ் சண்முகவேலுவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. டாஸ்மாகில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து சோதனைகள் மேற்கொண்டார்கள். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக ரதேஷ் ராஜ் சண்முகவேலு என்பவர் சேர்க்கப்பட்டு அவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது தற்போது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ரதேஷ் ராஜ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியின் சகோதரர் மட்டுமில்லாமல் திமுக உயர்மட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமானவர் என்றும் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்கும் தீவிர முயற்சியில அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும், குறிப்பாக கடந்த ஆட்சியின் போது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநராக இருந்த விசாகன் அவர்களை இவர்தான் இயக்கியதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவரின் சகோதர புரி ரத்ராஜ் கடந்த ஜூலை மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குல 7வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இடைத்தரகராக அதிகாரப்பூர்வமற்ற இடைத்தரகராக டாஸ்மாகின் முக்கிய முடிவுகளில் இவர் சட்டவிரோத செல்வாக்கை செலுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. கைது நடவடிக்கை அஞ்சி ரதேஷ் ராஜ் வெளிநாட்டு தப்பி சென்றிருக்காங்க என அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். இந்த வழக்கில் பார் உரிமையிடமிருந்து கட்சி நிதி வசூலிக்க முயன்ற கரூர் கும்பலின் தலைவராக கருதப்படும் மூலவர் கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மற்றும் நியாயத்துறை அமைச்சராக இந்த காலகட்டத்தில் இந்த முறைகேடுகள் நடந்ததாகவும், இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே பெற்ற பார் உரிமை டெண்டர்கள், போக்குவரத்து ஒப்பந்தங்கள், மது பிராண்டிகளின் ஒப்புதல் மற்றும் மதுபான உற்பத்தியாளர்கள் தொடர்பான பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட முறைகேடுகள் தொடர்பாக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு.